இந்த பொழப்புக்கு நீ பார்க்கலாம் விபச்சாரம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நீங்க சும்மா யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படின்ட்டு அந்த பாட்டை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அவன் நேர்மையா ஒத்துக்கிறான் பாருங்க. அதை நினைச்சு நம்ம ரொம்ப சந்தோஷம் பண்ணேன். அந்த பாட்டில் வர்ற வார்த்தையில எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, ரொம்ப அருமையான ஒவ்வொரு வரியும் ஒரு தத்துவம் தெரியுமா? ஆமாப்பா. என்ன வரி சார்? ஏன் என்ன இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும், எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணலான்னு அதுக்கு பேர் தைரியம், விட்டதெல்லாம் நினச்சிட்டு ஏங்கிறது நேர விரயம். இது ஒன்று எவ்வளோ பெரிய ஃபிலாசபி பார்த்தீங்களா? விட்டதெல்லாம் நினச்சி ஏங்கிறது நேர விரயம், எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறது என்னுடைய தைரியம், யார் என்ன பேசினாலும் அதை பேசுகிறது என்னோட காரியம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை விளக்குன்ற ஒரு பாட்டு. நீங்கள் சும்மா யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படின்ட்டு அந்த பாட்டை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உண்மையிலே அது ஒரு தன்னம்பிக்கை விளக்குகின்ற ஒரு பாட்டு. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டெக்னிக்ஸ்லாம் எவ்வளோ தூரம் மனுஷனை மழுங்கடிக்குதுங்கிறதுக்கு அடுத்த ஒரு வரியில் சொல்லியிருப்பாங்க. ஹேட்டை பரப்புறது இன்டர்நெட்டு கலாச்சாரம், இந்த பொழப்புக்கு நீ பார்க்கலாம் விபச்சாரம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதுக்கு அடுத்த வரி தாமா சூப்பர். என்ன வரி சார்? அழுக்கு கையால் 1000 கையை வச்சு மறைச்சாலும் சூரியன் மறையாது, சாயங்காலம் அது மறைஞ்சாலும் சூரியன் மறையாதுன்னு. உண்மையிலே நான் சார்ந்திருக்கிற கட்சிக்கு அந்த அருமையான விளம்பரம் கொடுத்துருக்காரு. அந்த பாட்டை ரொம்ப ரசிக்கிறேன். அதை எழுதின அந்த கவிஞரை நான் உண்மையிலே பாராட்டுறேன். இப்போ மாடர்ன் ட்ரெண்ட் உள்ள பாட்டை நீங்கள் தயவுசெய்து தப்பாக நினைக்காத பாலா. ஒவ்வொரு பாட்டையும் எல்லாரும் தத்துவமாக நினச்சி தான் எழுதுறாங்க. இந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு கோளாறான பாட்டை கூட அப்படியே பாலாறு மாதிரி நீங்கள் பாடினதுனால அந்த பாட்டை போட்டு அப்படியே 3 பேர் யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் வெயிட் பண்ணலாமா சார்? அந்த ஃபைனல் ஸ்டெப் நல்லா இருந்துச்சுடா. ஏமா இதெல்லாம் எங்கள் ஊரில் கிராமத்தில் யாராவது இறந்து போனால் அந்த இப்படி தான் அப்படி அழுதுகிட்டே வருவாங்க. நான் பயந்துட்டேன் இப்படி போட்டமே அப்படின்ட்டு, ஏன்டா அப்படி நெஞ்சா அடிச்சுக்கிட்டு அழுகுற அப்படிம்பாங்க. ஆனால் அது கூட இப்போ ஒரு ஸ்டெப்பாக மாறிடுச்சு பார்த்தீங்களா? இல்லை சார், பிகினர்ஸ் நோட் பண்ணிட்டாங்க. அடுத்து பிகினர்ஸ் கோல்ட் டான்ஸ் அவார்ட்ஸ் ஒன்று பண்ணுறாங்க. அதுலேயும் உங்களுக்கு அவார்டு இருக்கு சார். காற்று மேலே, காற்று கீழே, காற்று ரைட்டில், காற்று சைடில், வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து மேல நாத்தடிக்குது, நாத்து மேல குப்பை மேடமா. சார் குப்பை மேடம் என்ன பார்த்து பாருங்க சார். இல்ல ஐயோ, நான் யதார்த்தமா பாடினேன். அந்த வேர்டு வர்றப்ப நீ எத்தாப்புல வந்து நின்னுட்ட. நான் என்ன பண்றது? அதுல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பாட்டை யோசிச்சேன். காத்து மேல, காத்து கீழே, காத்து ரைட்ல, காத்து சைட்ல, காத்து லெஃப்ட்லன்னு சொல்லவே இல்லை. கரெக்ட். இப்போ நீங்க சொல்றீங்க சார். ஏன் லெஃப்ட்லன்னு சொல்ல தெரியுமா? லெஃப்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. நம்மளுடைய வாழ்க்கையில இதயம் இருக்கிற பகுதி லெஃப்ட். நம்மளுடைய ஒய்ஃபை கூட கல்யாணத்தப்ப இடது பக்கம் தான் வச்சுருப்போம். அதனால் நாத்தடிக்குதுங்கிறது மேலே கீழே சைடில் ரைட்டில், லெஃப்டில் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கவிஞர் எவ்வளவு அருமையாக காற்று லெஃப்டில் அப்படின்னு போடல பார்த்தீங்களா?